நன்றி அப்பா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி அப்பா. கடந்த 4 மாதங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ரே பராகா பரா ஃபலதரா ஷபராகா பரம் லபரா துடா பதரா ஷபராகா பரி பலதரா பராகா ஃபரபா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ நன்றி அப்பா. இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. சொல்லுமா அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் குறைவில்லாமல் நடத்தினீரப்பா. ஒவ்வொரு நாளும் உணவு உடை உறைவிடம் தந்து நடத்தினீர், பாதுகாத்தீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுமா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய மாதம் தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நாணை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்படியே இந்த 5வது மாதத்துல அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் பிசினஸ் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நாணையா. 1000 1000 துன்பங்கள் சூழ்ந்தாலும் அகன்று போக மாட்டே, உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். சொல்லும் 1000 1000 துன்பங்கள் வந்தாலும், உலகம் கேவலம் அற்பமாய் பேசினாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்காது. சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்காது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். சொல்லுமா, ஓ தேவனே உமது. ஆமென். அபரபம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையை கேட்டு இந்த மாதம் முழுவதும் நான் அதன்படிதான் நடப்பேன் டாடி. உங்க சித்தத்தை கேட்டு அதன்படிதான் நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே,
அடிமை நானையா. அல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொல்லுமா, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுமா, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆமென். நீர் சொன்னால் செய்வோம் ஆண்டவரே. நீங்க சொல்றத மட்டும்தான் நாங்க செய்வோம்பா. உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. பாரோன் செய்தி தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுமா, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் இந்த துணியாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. வல்லமை வல்லமை அப்பா, ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுங்கப்பா. உங்க நாமத்தை நடத்தீராக. நன்றியப்பா.
நான் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஓ ரீகானா ஷேகா பராகாதானா சந்தரவா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆலோசனை அபிஷேகம் நிரப்பட்டும். என்ன பேசணும், எங்கு போக வேண்டும், அப்பா என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. தூரி ஆந்தாரா சாந்தா ரீகாமா. தூரத்துல ஒவ்வொரு அருமையான ஊரவர் நிலத்தை கவலைக்கப்பட்டு கலங்கி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு இப்பொழுது ஒரு ஆறு இறங்கட்டும். எல்லா பயங்கள் மாறட்டும் இயேசு நாமத்தால. சந்தா ராதானா ஷிகாபா ரகதாந்தா ரியாந்தரபா. எல்லா தேவையற்ற பயங்கள், எதிர்காலத்துக்கு பயங்கள் இப்பொழுது விலகட்டும் விலகட்டும் விலகட்டும். திவ்ய பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பட்ட ராஜா. ஓ நிழல் மூடிட்டு கப்பலே செட்டை மறைவிலை பாதுகாத்துக்கோங்க. பகையிலே பறந்து வந்த எல்லா அம்புகளுக்கும் அப்பா மதியான பழக்க சங்காத்துக்கும் இறை பயங்கரத்தை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. உன்னதமான நிழல் அநேகர் மேல் மூடுகிறது மூடுகிறது. ஓ ரீகானா சந்தரா துனாந்தரா ஹந்தரபா. ஓ நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன். அது உன்னை பொருளாது. நீ அக்னி நடந்தாலும் வேகாது இருப்பாய். அக்னி ஜுவாலை உன்பில் பற்றாது. ஷாரதானா மரகந்தரபல் லீகானா சந்தராதனபா. நீ பயமின்றி நழுப்பாய். இதோ வாதம் புறத்தை அணுகாது. ஓ பொல்லா உனக்கு நேராது. நீ பயப்படுகிற பயங்கள் உனக்கு வந்து சேராது. அப்பா, ஒவ்வொரு இதயங்களை இப்பொழுது இடப்படுத்துங்க. எல்லா பயத்தின் ஆவில் எடுத்து போடுங்க. நம்பிக்கை கொடுங்க ராஜா. நம்பிக்கையுடைய சிறை இன்றைக்கு இப்போல் அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய மாதத்துல இதோ நான் ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் சொன்னவர் உங்கள் அருகில் இருக்கிறார். கரணை தட்டி ஸ்தோத்திரிங்க, பாடுங்க. ஷாலதானா மனகந்தர பரகஷிகா மனகந்தரபல் லெகினா ரியாந்தர வந்துனா சந்தரபல் ரெகிமினா ஹந்துனா ஹந்துனா. ஓ ரீகா ஹந்தரபா. மனுஷ பலனோ, மனுஷ ஞானமோ, மனுஷ திறமையோ, மனுஷ முயற்சியோ எதுவும் கிடையாது. மனுஷனை ரெக்கமெண்டேஷனோ, ஓ எவ்வளவு பெரிய அதிபதினால எந்த காரியங்களும் சாதிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் மாத்திரம் இது ஆகும். சொல்லுமா அப்பா, உம்மால் நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் ராஜா. உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சந்தரபரி அந்தரபல் அந்தரபா. ரீகானா சந்தரியாங்கா ஹந்தரபல் ரீகானா சந்தராதன சந்தர் ரீகானா மல ரீகா ஹந்தரபல் ரீகானா சந்தர் ரீகானா ஹந்துனபல் ரீகாமா நரியந்தர சந்தரபல் ரீகி பிராந்த ராந்துனந்தரபா. வல்லமை வல்லமை. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனப்பட்ட ஒவ்வொரு கைகளையும் ஆவி ஆத்மா சரீரங்களை போல் வல்லமை, ஒரு வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, உன்னத வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். இந்த புதிய மாதத்தை கடந்து போக வலிமை இறங்கட்டும் தகப்பனே. இந்த புதிய மாத தேவைகளை, அப்பா பிரச்சனைகளை, போராட்டங்களை தாங்க சோதனையோடு தப்பிக்கலும் போக்கு உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும். சோதனை பாட்டு பயந்து போகாமல் உம்முடைய பலத்தால் மேற்கொள்ள, ஓ சோதனையோடு கூட தப்பிக்கலும் போக்கு உண்டு பண்ண உண்மை நோக்கி ஓட விசுவாசோட துவங்கிற உண்மை நோக்கி ஓட விசுவாச முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுமா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு கழுகுக்கு சமானமாய் வாழ வைத்து திரும்ப வருவதாக திரும்ப வருவதாக. Jesus rebraka fara balada da baraka bari balado da baraka bari bide. Rikana shika handar yandar yandar rudanandarabal Rikana shika barak bandarabal Rikana yandar shika barak bandarabal Edina yandar shika
வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் விசேஷித்த மகிமை, விசேஷித்த மகிமை, விசேஷித்த மகிமை. ஹalleluya. விசேஷித்த மகிமை. Praise you, Lord. Nikana manariandara shika baragada nariandarabal Rekana shika barakr baundayas niyandar yandarabal Rekana shika barakr bahandu randarabal. அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஒவ்வொரு சிரசில கரங்களை போல் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ரீகானா ஷீகா பரகதந்தரபல் ரீகானா ஷீகா பரக பந்தரகந்தரபல் ரீகானா யந்திர ஹந்துராதனந்தரந்தரபல் இயேசுயந்தர ஷீகா பரகந்தரபல் Lefroka faratara barakra bahandar yandarabal yese bela duna shika barakra bandarabal rekana yandara shika barakra bandarabal libalar yandara handunabal. அப்பா ஒவ்வொரு சிரசிலே போல் அப்பா தகப்பனே வல்லமை வல்லமை வல்லமை. Hallelujah. எல்லா தோல்விகள் பயங்கள் அப்பா மனதை அழுத்துகின்ற சிந்தி அழுத்துகின்ற பாருங்கள் உலகத்தின் எல்லா கவலைகள் ரேகானா மனாரி அந்த ரேஷிகா வராக்ர பந்தர கந்தரபால் ரேகானா யந்தர ஷேகா பராக்ர பந்தரபால் ரேகானா மனதா எல்லா தடைகள் உடைந்து போட்டும். ஓ பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேற விடாமல் தடை செய்ய எல்லா போராட்டங்கள் ரேகானா ஷேகா பராக்ர பந்தர் யாஸ் நியாந்தரபால் ரீபனார் யாஷிகா பரூக்ர பாந்தரபா. அப்பா உன்னது ஒத்தாசை போல அனுப்புங்க, உன்னது ஒத்தாசை அனுப்புங்க. ஒவ்வொரு தகப்பனை பொல்லாததை போல் உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை ரேகானா ரியாந்தர ஷீகா பராக்ரபல் ஏதினா ஷீகா பரகாதர் யாங்கர் கந்தரபல் ரேகானா ஷீகா பராக்ரபந்தரபல் Olo froshida na baraka bariba. நன்றி அப்பா. Urabadara shabaraka barafa நிரப்புங்க. La baraka farabala darabala இந்த மே மாதத்துக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கேளுங்க வாயை திறந்து. என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொருடைய தேவைகளையும் பரத்திலிருந்து அனுப்புங்க. ஒத்தாசை அனுப்புங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். நன்றிய இருளை ஒளியாக்கினீ வாழ வைத்தவரே ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி அப்படியே இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்ற அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க. களஞ்சியங்கள் நிரம்பட்டும். இந்த மாதம் மீதம் எடுக்கட்டும்பா அப்பா, மீதம் எடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. என்னென்ன காரியங்கள் கட்டணுமோ ஆமீன், பணங்களை எங்க கொடுக்கணுமோ கொடுக்க, எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. மிராக்கிள் மணியை கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மிராக்கிள் மணி வரட்டும். எல்லா பலவீனங்கள் எரியட்டு, வாகனங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த மாதம் புதிய வாகனங்கள் வாங்கட்டும், புதிய வீடுகள் வாங்கட்டும். எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியத்தை
கர்த்தர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஆமே. ரிசீவ் டேக் இட். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல உங்க அபிஷேக தைலம் இறங்கி வருவதாக. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, தாங்குகிற, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல உங்க ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. ஒத்தாசை அனுப்புங்க. ஒவ்வொரு கூடாரமும் நன்மையினால் நிரம்பட்டும், செழிக்கட்டும், செழிக்கட்டும் அப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றிய பாரே பரபரதர. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த விசேஷித்த வாக்குத்தத்தம் சகரியா 4:6. ஆமென். வாசிக்கலாம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே. ஆமென். உங்களால முடியாத காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்மள அவர் எப்படி மாத்திடுறார்னா அவரை போல மாத்திடுறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பாக மாத்திடுறார். உங்க பலத்தினால செய்ய முடியாத அவருடைய பலத்தால நீங்க இந்த மாதத்துல செஞ்சு முடிக்க போறீங்க. உங்களால செய்ய முடியாத ப்ராஜெக்ட இந்த மாசத்துல அவருடைய பலத்தினால செய்ய போறீங்க. பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற, கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் ஈஸியா செஞ்சு முடிச்சிருவார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நன்றிய பாரே பரதர. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக, செருபாபேலுக்கு சமபூமியாவாய், சமபூமியாவாய். ஆமென். பெரிய மலை கூட அது ஒரு சமபூமியா மாறிடும். எப்போ? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, ஆவியினாலே அருளினாரே. ஆமென். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இந்த மாசம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால முடியும். நான் உனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பேன். ஆமென். போல மாறி பெரிய மலை உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க பெரிய பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம மாத்த போறார். பெரிய வியாதியா இருக்கலாம். ஐயோ, இது இந்த பெரிய வியாதி வந்துட்டு என் வாழ்க்கையில என்ன நடக்குமோன்னு நினைக்கலாம். ஆண்டவர் அதை ஒண்ணு இல்லாம பண்ண போறாரு. பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒண்ணு இல்லாம மாத்திடுவார். ஆமென். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆவியானவர் இருந்தார். அவன் கோலியாத், அன்னைக்கு எல்லாரும் முழு இஸ்ரவேலும் அன்னைக்கு அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஆனா தாவீது சொல்றான், ஒன்ன நான் இன்னைக்கு வெட்டி இந்த பறவைகளுக்கு உணவா கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார். அதை செஞ்சு முடிச்சார். அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஒரு குட்டி தாவீது முறியடிச்சான். வெளியே பாக்குறதுக்கு சூழ்நிலையை பார்த்தான். அவனால ஒண்ணுமே முடியாது. அவன் ஒரு அடி அடிச்சா இவனால ஒண்ணு இல்லாம போயிருவான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அன்னைக்கு செருபாபேலின் கைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அவன் நினைக்கிறான், ஆண்டவரே என்னால முடியாது, இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஒண்ணு முடியாதுன்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்வேன். ஆமென். நான் செய்வேன். ஒருவேளை நீங்க வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை வச்சு உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் இந்த மாசம் ஒண்ணு எல்லாம் போயிரும். சொல்லுங்க, எனக்கு முன்னாடி மலையும் பெரிய பர்வதமும்
சமவெளியாய் மாறும். சொல்லுங்க, எனக்கு முன்பாக சமவெளியாய் மாறும். எல்லா பிரச்சனையும் மாறும். ஆமென். நீங்க வெளியே வருவீங்க, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து ஆவியானவர் உங்களை ஈஸியா கொண்டு வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட்ட நாள்ல முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. ஆனா கர்த்தர் அவங்களோடு இருந்து யுத்தம் பண்ணி அந்த பெரிய பிரச்சனைய ஒண்ணு இல்லாம மாத்திட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் அவருக்கு முன்னாடி சாதாரணமானது. சொல்லுங்க, எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்ற, நீங்க விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்புறம் போனா போகும், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவரை போல இருக்கிறோம். அவர் என்ன செய்யறாரோ அதை தான் நம்ம செய்ய போறோம். ஆமென். அவர் எதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரோ அதெல்லாம் நம்மளை வச்சு செய்ய போறார். ஆவியானவர் நம்ம கூட இருந்து செய்ய போறார். உங்கள் கூட இருந்து கர்த்தர் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, உங்க வீடுகள்ல, ஊழியத்துல கர்த்தர் இந்த மாதம் பெரிய காரியத்தை செய்ய போறார். எதிர்த்து நிற்கிற பார்வோனின் சேனையை ஒண்ணு இல்லாம ஆக்க போறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, ஆவியினாலே ஆகும். ஆமென். அந்த வசனத்துல போட்டிருக்கு, வாசிக்கலாம். செருபாபேலுடைய கரங்கள் ஆலயத்தை. ஆமென். ரே பரகா பரபலா தரஷி பரபலா துரா பரகா பரபா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாதாக, கிருபை உண்டாதாக என்று சொல்லும். தொடர்ந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிந்து அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் ஆசனை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கின்றவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நிலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்ப நாட்களை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆமென். உலக பார்வையில அன்னைக்கு செருபாபேலை பார்த்து என்ன சொன்னாங்க? அற்பமா நினைச்சாங்க. அவன் அஸ்திபாரம் போட்டுட்டான், கட்டி முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவன் அஸ்திபாரம் போட்ட அதே கரங்கள் ஆலயத்தை கட்டி முடிக்கும். ஆமென். பெற பண்ணுகிறவர்களாகிய நான் இருப்பேன, பிரசவத்தை தடுப்பேனோ, தடுக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டார்னா, உங்களை கொண்டு செய்ய நினைச்சத அதை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சு அஸ்திபாரத்துல ஒருவேளை நின்றுக்கலாம், ஆண்டவருக்காக ஆலயம் கட்ட நினைச்சு நின்றுக்கலாம். ஆனா சொல்றாரு, உங்களை கொண்டே நான் செஞ்சு முடிப்பேன். ஆமென். உன்னால முடியும். ஆமே, நான் உன் கூட இருந்து செஞ்சு முடிப்பேன். அன்னைக்கு செருபாபேலோடு இருந்த ஆவியானவர் ஆமீன் அவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்ட முடிச்சார். ஹல்லேலூயா. கட்டி முடிக்க அவருக்கு பலன் கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார். இன்னைக்கும் தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் அந்த மாதம் சந்திப்பார். நீங்க என்னென்ன காரியத்தை தொடங்கிட்டு நீங்க அதை விட்டுருக்கலாம். ஒருவேளை சில ஊழியங்களை தொடங்கிட்டு அதை நிறைவேற்றாம முடிச்சிருக்கலாம். பண தேவைகள் பண ஆமீன் உதவி இல்லாம நீங்க தடை செய்து வச்சிருக்கலாம், நிப்பாட்டி வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்க என்ன விரும்புறீங்களோ உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் நிறைவேற்றி முடிப்பார். என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன வீட்டுல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செஞ்சு முடிப்பார். நீங்க உங்க கரங்களே அதை செஞ்சு முடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்ப நாட்களை யார் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென். உங்க ஆரம்பம் துவக்க அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்க அற்பமானதை கொண்டு கர்த்தர் இந்த மாதம் அற்புதங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் உங்களை பார்த்து உலகம் அற்பமா நினைக்கலாம், இன்னைக்கு கர்த்தர் அதை தம்முடைய மகிமையான காரியத்துக்கு ஒப்பாக அவர் மாத்த போறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமை. கானாவூர் கல்யாண வீட்டுல அன்னைக்கு விருந்து வேளையில திராட்சரசம் என்ன ஆயிட்டு? காலி ஆயிட்டு. உலகெல்லாம் என்ன பேசிச்சு? அற்பமா பேசிச்சு. இவன் கல்யாணம் நடத்தினா, ஆனா அவனால முடிக்க முடியல, அவனால கரெக்டா எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்னு சொல்லி பேசிச்சு.
ஆனா அந்த இடத்துல தான் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தின. எந்த இடத்துல உலகம் நம்மளை அற்பமா நினைக்குதோ அந்த இடத்துல தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமே, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் இனிமையா இருக்குன்னு சொன்னாங்க. மகிமையா முடிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவுக்கு உங்க பிசினஸ் இந்த மாதம் வளர்ந்து பெருகிறத நீங்க பார்க்க போறீங்க. இதுவரை இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. அற்பமான உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறோம். அற்பமான உங்க வருமானத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போற. எல்லாரும் சொல்ல போறாங்க, எப்படி இவன் இந்த கொஞ்சம் வருமானத்துல இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறான், எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், எப்படி ஆளும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 32 15 நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றம் போடும் போது நம்முடைய வனாந்தரம் எப்படி மாறும்? செழிப்பாய் மாறும். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா, நம்ம மேல வந்துட்டார்னா, நமக்குள்ள இருந்தார்னா உங்க வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாய் மாறும். ஆமே, அடுத்த லெவல்ல போறீங்க. உங்க பிசினஸ் இதே லெவல்ல இருக்கிறார், அடுத்த லெவல்ல போகுது. ஹல்லேலூயா. வனாந்தரமான உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகுது. வறட்சியான உங்க ஆவிக்குரிய ஜீவியம் அனலுள்ள ஜீவியமாய் மாறப்போகுது இந்த மாசம். ஆமேன். ஆவியானவர் ஊற்றப்படுற வரைக்கும் அது எப்படி இருந்துச்சுன்னா காடா இருந்துச்சு. என்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்னைக்கு ஆமேன் செழிப்பா மாறிட்டு. ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறிட்டு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற போறார். கசப்பான உங்க வாழ்க்கை இனிமையாய் மாறப்போகுது. எப்போ? ஆவியானவர் வரும்போது. ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். ஆமீன். உங்க பிரச்சனைகளை நீங்க வாயை திறந்து பேசி வரட்ட போறீங்க. ஆமீன். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், தைரியமா பேசுறோம். வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமீன். தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து அதுக்கு முன்னாடி அதே ரோம போர் செய்வர்கள் தான், ஆனா உயிருக்கு பயந்து ஓடுறான். ஆனா இந்த இடத்துல ஆவியானவரை பெற்ற உடனே அவன் தைரியமா பேசுறான். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்காக கொல்லப்படவும் ஆயத்தமா இருக்கிறோம். அடிக்கப்படுறதுக்கு மட்டும் இல்ல, சாவறதுக்கும் நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். வாயை திறந்து பேசுறான். பிரச்சனையை பார்த்து பேசுறான். நாங்க தைரியமா பேசுறான். என் பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். ஹல்லேலூயா. அன்னைக்கு செருபாபேலுக்கு அதான் வார்த்தை வந்துச்சு. அவன் அதுவரைக்கும் என்னால முடியாதுன்னு பேசிட்டு இருந்த அந்த செருபாபேல குறித்து வேதம் சொல்லுகிறது. வார்த்தை ஆவியானவர் வந்த உடனே அவன் வாழ்க்கையில அவனுக்கு வார்த்தை வருது. அவனுக்கு முன்னாடி ஆமென் பெரிய பர்வதங்கள் சமவெளியா மாறிடும். ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா பெரிய பிரச்சனையும் ஒண்ணு இல்லாம போயிரும். மழை போன்ற பிரச்சனையும் ஒண்ணு இல்லாம போயிரும். அன்னைக்கு தாவீது கோலியாத்தை பார்த்து பேசினான். ஆமென். ஏன்னா அவனுக்கு அது பெருசாவே தெரியல. அந்த கோலியாத்தை பார்த்து அவன் உருவத்தை பார்த்தாங்க எல்லாரும். ஆனா தாவீது அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தான். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மை வெட்கப்படுத்தாத அபிஷேகம் எனக்குள்ளே. ஆமென். நன்றிய பாரே பிராக்கா ஃபலவ சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அவர் எனக்காக இந்த மாதம் யாவையும் செய்து முடிச்சிட்டாரு, செய்து முடிப்பார். சொல்லுங்க வாயை திறந்து. உங்க பிள்ளைங்க திருமண காரியத்தை ஆவியானவர் செஞ்சு முடிப்பார். அவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர் கரத்துல கொடுத்துருங்க. அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. இத்தனை லட்சம் கடன்ல இருக்கிறீங்களா? ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த கடனை கட்ட அவருக்கு உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வாழ்க்கையில் அந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. ஆவியானவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த மாதம் கொண்டு வருவார். நீங்க பயந்து வேதனைப்பட்டு வாழ்ந்த நாட்கள் முடிந்தது. ஆமென். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அந்த இடத்துல அந்த ஏசாயா 32 ஒரு வசனம் போட்டிருக்கு. ஹல்லேலூயா.
என் ஜனங்கள் எப்படி இருக்குமா? வயல்வெளியில் நீதி தங்கியிருக்கும். நீதி தங்கி இருக்கும். கிரியை சமாதானம். நீதியின் கிரியை சமாதானம். நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையாம். ஆமென். ஜனம் சமாதான தாபரங்களிலும் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் அமைதியாக தங்குற இடத்திலேயும் குடியிருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க பிரச்சனையிலேயே குடியிருந்து ஆமென் அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நல்ல ஒரு நித்திரை கூட இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஆமென் அமைதியான இடத்துல வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம் திரும்ப அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. நிலையான வாசஸ்தலம். சமாதான தாபரங்கள். சமாதான தாபரம். நிலையான வாசஸ்தலம். நிலையான வாசஸ்தலம். ஒரு நிலையாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும். ஆமென். நிலையான ஒரு உங்க வாழ்க்கை அமைதியா மாறும். உங்க வாழ்க்கை சமாதானமா மாறும். நித்திய ஆசீர்வாதங்கள் உங்க மேல இறங்கி வரும். அற்பமான உங்க சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மர்வமாகும். அற்பமான உங்க வாழ்க்கை, அற்பமான உங்க பிசினஸ் மகிமையாய் மாறும். அற்பமான உங்க ஊழியம் மகிமையாய் மாறும். எப்போது? ஆவியில ஜெபிக்கும் போது, ஆவியில நடக்கும் போது, ஆவியானவரை பெற்று ஆவியில ஜெபிச்சு 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 ஆவியில நிறைஞ்சு இருக்கும் போது, ஆவிக்குள்ளாக இருக்கும் போது, நம்ம வாழ்க்கை எல்லாவற்றையும் கொண்டு ஒரு ஆவியில ஜெபிக்கும் போது ஆவியானவர் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க தேடி போக தேவையில்லை. அவர் இழுத்து கொண்டு வருவார். இழுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒட்டகங்கள், ஏப்பாத்தின் ஒட்டங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கு. ஆமென். சேபாவின் பொன், எத்தனையோ காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். நன்மையும் கிருபையும் உங்களை தேடி ஓடி வரும். உங்க வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். நீங்க ஆவியில நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து வார்த்தையை பேசுங்க. இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்துல காத்திருங்க. உங்க நேரத்தெல்லாம் அவருக்கு ஒதுக்கி காத்திருந்து ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்துக்காக கேளுங்க. அப்பா என்ன நிரப்புங்க. ஆவியானவர் உள்ள வாழ்க்கை தான் வெற்றியின் வாழ்க்கை. ஆமென். உங்க சுய பலத்துல ஓடுற வாழ்க்கையெல்லாம் அது தோல்வியில தான் முடியும். ஆனா ஆவியில வாழ்ற வாழ்க்கை, ஆவியானவரோடு இணைந்து வாழ்ற வாழ்க்கை, ஆவியில ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அன்னைக்கு ஆமென் ஆமென். அன்னைக்கு சுய பலத்தினால அன்னைக்கு செருபாபேல் செய்ய முடியாதத அன்னைக்கு ஆவியானவர் அவனுக்காக செஞ்சு முடிச்சார். அவனுக்குள்ள அவன் ஆவியானவர் வந்த போது அவன் பாதியில விட்ட அந்த அஸ்திவாரம் மட்டும் போட்டு முடிச்ச அந்த ஆலயத்தை அவன் கட்டி முடிச்சான். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த மாதம் செஞ்சு முடிப்பாரு. ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பம் அற்புதமாய் மாறும். இந்த மாதம் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க பிசினஸ்ல எதை நீங்க சாதிக்க முடியலையோ ஆவியானவர் உங்களுக்காக இந்த மாசம் செஞ்சு முடிக்க போறாரு. உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஆமென். நன்றி அப்பா. இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பலனடைந்து ஆமென். முதலாவது பலனடைவீங்க. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா நம்ம பலனடைவோம். ஆமென். நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் பலனடையும். ஆமென். பலனடைஞ்சு எப்படி மாறுவோமா? சாட்சியா மாறுவோம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனா கர்த்தர் உங்களை சாட்சியா வாழ வைப்பார். அன்னைக்கு ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அவன் சத்துருக்கள் அவன் வெட்டின கிணறெல்லாம் தூத்து போட்டாங்க. ஆனாலும் திரும்ப விசுவாசத்துல ஆவியானுடைய பலத்தினால வெட்டினான். ஒரு நாள் அந்த சத்துருக்களே வந்து சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிக்கை செய்வார்கள்.
முதல் அநேகர் அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஆவியில ஜெபிக்கும் போது, ஆவியானவரோடு நீங்க நடக்கும் போது, ஆமென், உங்களை பத்தி சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. அப்பா, இவன் ஒரு சாதாரண பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. இவன் ஒரு குடிச்சு வெறிச்சு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான்கிற ஒரு சாட்சியை நீங்க பெற போறீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க, உங்க கணவன் ஒருவேளை துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழலாம். நீங்க ஆவியில நிறைஞ்சு அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்கள கத்தர் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்பொழுது பலனடைந்து சாட்சிகளா மாறுவோம். ஆமென். நம்ம அற்புதங்களா மாறுவோம், அடையாளங்களா மாறுவோம். ஆமென். நம்மளை பார்க்கிற ஜனங்கள் நம்மில் இயேசுவை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க ஹல்லேலூயா கிறிஸ்துவ பார்க்க போறாங்க. எப்போ நீங்க ஆவியானவரோடு இணைஞ்சு வாழும்போது, ஆவியில ஜெபிக்கும் போது, அவரோடு நடக்கும் போது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரே பாராக்கா அப்படி ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ரே பிராக்கா பாரா பாலா பாரி பாலா தாரா பாரா பாலா தாரா பா ஓலா பிராக்கா கீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே. ஆமென். அவரோடு பழகணும், அவரோடு நடக்கணும், அவரோடு உறவாடணும். கிறிஸ்துவாக ரத்தம் சிந்தி மரித்த ஆயத்தம் பண்ண அந்த நன்மைகளை மத்தவங்களுக்கு சொல்லுங்க. அவருடைய அன்பை பத்தி மத்தவங்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் ஏராளமான நன்மைகளை வச்சிருக்கிறார். இந்த பூமியிலையும் இனி ஒரு உலகத்திலையும் தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை நீங்க அனுபவிங்க, மத்தவங்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போறார். ஆவியானவர் உங்களுக்காக செஞ்சு முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மை நாள் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. போற பெரிய அழிவுல இருந்து இந்த குடும்பத்தை விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. பாதுகாத்துக்கோங்க பாதுகாத்துக்கோங்க. ஆமே. இந்த மாதம் நல்ல சந்தோஷத்தை நாங்க கேட்கணும்ப்பா. 5 மாநில எலெக்ஷன்லயும் நல்ல ரிசல்ட்டை நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம், காத்திருக்கிறோம்ப்பா. மத சார்பற்ற